இந்த உலகத்தில் சில விதிகள் கடவுளாலும் மாற்ற முடியாதவை. அவற்றில் ஒன்று விதி. ஒருநாள் மிதிலையின் அரண்மனைத் தோட்டத்தில் மலர்களின் வாசனையோடு ஒரு இளவரசியின் நிசப்தமான நடை. அவள் ஜானகி, பூமாதேவியின் மகள். அந்த நொடியில் ஒரு மரக்கிளையில் 2 கிளிகள். அவை பேசின, காலத்தை, விதியை, எதிர்காலத்தை. அயோத்தியில் ஸ்ரீராமன் என்ற ஒரு தர்ம இளவரசன் இருக்கிறான். ஜானகி அவனை மணப்பாள். பூமியை நீண்டகாலம் ஆட்சி செய்வார்கள். சீதையின் இதயம் அந்த வார்த்தைகளில் முதல் முறையாக ராமனைத் தொட்டது. இந்த அறிவு உங்களுக்கு எங்கிருந்து என்று கேட்டாள் சீதை. வால்மீகி என்ற பதில் ஒரு முனிவரின் நாமத்தை விதியின் குரலாக்கியது. கிளிகள் சொன்ன கதைகள் இன்னும் முடிவடையவில்லை. ஆனால் விதிக்கு பொறுமையில்லை. ஒருநாள் சீதையின் ஆசை ஒரு கதை கேட்க. ஆனால் அந்த ஆசை ஒரு உயிரின் வலியாக மாறியது. எங்களை பிரிக்காதே என்று கேட்டது ஒரு கர்ப்பிணி பறவை. ஆனால் அரண்மனை பாதுகாப்பில் வளர்ந்த ஒரு இளவரசியால் அந்த வலியை முழுதாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நொடியில் ஒரு சாபம் பிறந்தது. நீ கர்ப்பமாக இருக்கும்போது உன் கணவரிடமிருந்து பிரிக்கப்படுவாய். அந்த வார்த்தைகள் காற்றில் கரையவில்லை. அவை காலத்தில் பதிந்தன. ஒரு உயிர் அந்த இடத்திலேயே முடிந்தது. மற்றொரு உயிர் வாக்குறுதியாக மாறியது. நான் அயோத்தியில் பிறப்பேன், இந்த சாபம் நிறைவேறும் கருவியாக. விதி அந்த சபதத்தை மறக்கவில்லை. காலம் கடந்தது. ராமன் அரசனானான். சீதை அரசியாக அமர்ந்தாள். ஆனால் ஒரு சாதாரண மனிதனின் நாக்கு ஒரு பேரரசின் நிம்மதியை உடைத்தது. அந்த சலவைக்காரன் ஒரு காலத்தில் ஒரு கிளி. சீதையின் வனவாசம் தண்டனை அல்ல. அது ஒரு சாபத்தின் நிறைவு. ஒரு தவறான நொடியில் புரியாத வலிக்கு செலுத்திய விலை. இதுதான் விதி. இதுதான் தர்மம். யாரும் முழுமையாக குற்றவாளி அல்ல. யாரும் முழுமையாக நிரபராதியும் அல்ல. வாழ்க்கை நல்லது. ஆனால் அது நிறைந்ததாக இருக்க கருணையும் பொறுமையும் அவசியம். விதியை மாற்ற முடியாது. ஆனால் விதியை உருவாக்கும் விதத்தில் நாம் மனிதர்களாக இருக்கலாம்.